சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் முத்துக்கிட்ட போயிட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? எதுக்காக ரவி கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சாங்க நம்ம மறக்க சொன்னால் ஏதோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. ரவியைத்தான் நான் விரும்புகிறேன், ரவியை எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரவி என்ன விரும்பினா என்ன விரும்பாட்டி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. லூசு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ ரவியோட பேரில் ஒரு பூக்கடையும் திறந்து வச்சிருக்கு. அதை இன்வைட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ருதியை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன சொன்னாலையும் புரியவே புரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தாங்க நான் ஸ்ருதிக்கிட்ட நல்ல தெளிவாக சொல்லி வச்சுருக்கேன். அந்த நேரம் பார்த்து ஊரில் இருக்காதீங்க, ரவியை கூட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே எங்காவது போய் தங்கிட்டு வாங்க, நாங்களே இந்த ரெஸ்டாரண்ட்டையே பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்களும் அந்த நாளில் இங்கே வீட்டில் இருக்க மாட்டாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம 2 பேர் தாங்க போனோம், அவ்வளோதானே மீனா, நம்ம பார்த்துக்கலாம். ரவியும் ஸ்ருதியும் ஒன்றா செய்கிறத விட நமக்கு வேறு என்ன வேணும் சொல்ல பார்க்கலாம். ஏற்கனவே 3 பேர் இந்த வீட்டில் இருந்தாச்சு. பார்லரமாக ஃப்ராடு பண்ணதுனால இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஆனால் ரவியோட வாழ்க்கையில் நம்ம ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே போனது காரணம் அந்த நீத்து தான். அவள் சந்தோஷமாக இருக்கா, ஆனால் நிம்மதி எழுந்து பலகுருள் ஒரு பக்கமும் ரவி ஒரு பக்கமும் தவிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்றா சேரணும் அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.